புதுச்சேரியில் மின்துறை தனியார் மயம் குறித்து பல ஐயங்களும் கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. இதுகுறித்தும் மின்துறையின் விளக்கத்தையும் விரிவாக பார்க்கலாம். புதுச்சேரியில் கடந்த வாரம் மின்துறைக்கான ஏலத்திற்கு ஆர்வமுள்ள நிறுவனங்கள் விண்ணப்பிக்க பிரதிநிதிகள் உறுப்பினர்களாக இருப்பர் என்பதால் ஓய்வு கால பலன்களில் சிக்கல் இருக்காது என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் சொத்து பணம் ஆக்குதல் திட்டத்தின் கீழ் யூனியன் பிரதேசத்தின் மின்துறைகளை தனியார் மயமாக்குதல் என்று கொள்கை முடிவு எடுக்கப்பட்டது. மேலும் நஷ்டத்தில் உள்ள அரசு நிறுவனங்கள் மற்றும் துறைகளை ஏலத்தில் அதிக விலை கொடுத்து வாங்க தனியார் நிறுவனங்கள் முன்வரும் என்பதால் அரசுக்கு அதிக வருவாய் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. மின்துறை தனியார் மயமானால் நுகர்வோரின் மின்துறை பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கிடைக்கும், உடனடி சேவையும் சிறந்த பராமரிப்பும் உறுதி செய்யப்படும், பழைய உபகரணங்கள் மின் மாற்றிகள் போன்றவை புதிதாக மாற்றப்படும், தடையில்லா மின்சாரம் கிடைக்கும், மின் இழப்பை குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்படும், நுகர்வோருக்கு குறைந்த கட்டணத்தில் மின்சாரம் வழங்க முடியும் என்று மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விளக்கமளித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரகுமான்.